அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த பதிவில் சென்னை அம்பத்தூர் அருகில் உள்ள வட திருமுல்லை வாயிலில் அமைந்துள்ள ஸ்ரீ கொடியிடை நாயகி உடனுரை ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரர் திருத்தலத்தை பற்றித்தான் முழுமையாக பார்க்க போகிறோம். இக்கோவிலின் நுழைவு வாசல் ராஜகோபுரம் வடக்கு திசையில்தான் உள்ளது. கோவிலின் கிழக்கு பகுதியில் கோவிலின் தீர்த்த குளம் உள்ளது. கோவில் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான வரலாற்று சிறப்புமிக்க தேவார பாடல் பெற்ற 274 கோவில்களில் தொண்டை நாட்டு பாடல் பெற்ற 32 தலங்களில் 22வது தலமாக மிக சக்தியுடன் சிறப்புடன் விளங்குகிறது. கோவிலின் வரலாற்றை சுருக்கமாக பார்ப்போம். பழங்காலத்தில் இப்பகுதி முழுவதும் முல்லை வனமாக இருந்துள்ளது. வாணன் ஓணன் என்ற 2 குறும்பர்கள் இந்த ஊரில் காட்டில் அரண் அமைத்து கொண்டு இந்த ஊர் மக்களுக்கு மிகவும் தொல்லை கொடுத்தும் துன்புறுத்தியும் வந்துள்ளார்கள். அக்காலத்தில் இவ்வூரை ஆண்டு வந்த தொண்டைமான் மன்னன் அவர்களை விரட்டி ஒழிக்க சண்டையிட்டு வெல்ல முடியாமல் விரக்தியோடு யானை மேல் அமர்ந்து கொண்டு வருகையில் யானையின் கால்களில் முல்லை கொடிகள் சிக்கி கொண்டது. அதனை கண்டு தொண்டைமான் தன் இடுப்பில் இருந்த வாளை உருவி யானை மேல் அமர்ந்தபடியே யானையின் காலில் சுற்றி கொண்டிருந்த முல்லை கொடிகளை வெட்டினான். அப்பொழுது வெட்டிய இடத்திலிருந்து ரத்தம் பீரிட்டு அடித்தது. மன்னன் அதை கண்டு பதறிப்போய் முல்லை கொடியில் வெட்டியது யானையின் காலில் வெட்டுப்பட்டு ரத்தம் வருகிறதோ என்று பயந்து யானையிலிருந்து குதித்து இறங்கி முல்லை கொடியை விலக்கி பார்த்தால் யானை காலிலிருந்து ரத்தம் வரவில்லை. பின்னர் பூமியிலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது. உடனே பூமியை தோண்டி பார்த்தால் அங்கு சிவலிங்கம் தோன்றியது. அந்த சிவலிங்கத்தில் இருந்துதான் வெட்டுப்பட்டு ரத்தம் வந்ததை அறிந்தான். உடனே மன்னன் நாம் தெரியாமல் சிவபெருமானை வெட்டிவிட்டோமே என்று மனம் வருத்தப்பட்டான். தான் செய்த தவறை உணர்ந்த மன்னன் அதே வாளால் தன் கழுத்தை வெட்டி கொண்டு உயிரை மாய்த்து கொள்ள எண்ணி வேகமாக வாளை வீசும் பொழுது எதிரில் சிவபெருமான் தோன்றி, நீ எதுவும் வருத்தப்படாதே, வெட்டுப்பட்டாலும் மாசில்லா மணியாக இருந்து அருள் புரிவேன். நீ அந்த குறும்பர்களை அழிக்க இந்த நந்தியினை துணைக்கு அழைத்து சென்று வெற்றி பெற்று வா என்று கூறி மறைந்தார் இறைவன். இறைவன் அருளோடு நந்தியின் துணையோடு சென்று குறும்பர்களை அழித்து அவர்கள் கோட்டையில் இருந்த 2 வெள்ளை எருக்கன் தூண்களையும் கொண்டு வந்து பூமியில் சுயம்பாக தோன்றிய சிவலிங்கத்திற்கு கோவில் கட்டி மூலவர் கருவறை வாசலில் 2 புறமும் அந்த தூண்களையும் வைத்துள்ளான். இன்றும் அந்த வெள்ளெருக்கன் தூண்கள் இக்கோவிலில் உள்ளன. மூலவர் சிவபெருமானை வணங்கிய பின் பக்தர்கள் இந்த தூண்களையும் வணங்கி கொண்டு வழிபட்டு செல்வதை இன்றும் வழக்கமாக உள்ளது. இப்பொழுது இக்கோவிலின் சிறப்புகளை பார்ப்போம். மூலவ சிவலிங்கம் வெட்டுப்பட்டதினால் ஆண்டு முழுவதும் சந்தன காப்பு அலங்காரத்தில்தான் இறைவன் காட்சி தந்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். சித்திரை மாதம் சதய நட்சத்திரம் அன்று மட்டுமே சந்தன காப்பு கலைந்து வெட்டுப்பட்ட திருமேனியோடு காட்சி தருகிறார் இச்சிவபெருமான். இக்கோவிலின் கிழக்கு பகுதியில் கொடிமரம் நந்தி உள்ளது. வேறெங்கும் காண முடியாதது போல் நந்தியம்பெருமாள் இறைவனை பார்த்தபடி இல்லாமல் கிழக்கு நோக்கிய திசையில் இருப்பது இக்கோவிலின் சிறப்பாகும். ஏனென்றால் தொண்டைமான் மன்னனோடு இறைவன் இந்த நந்தியை துணைக்கு அனுப்பி வைத்ததினால் ஊரை நோக்கி அமர்ந்த தரிசனம் தருகிறார். நந்தி தேவருக்கு சிறிய கோபுரமும் இங்கு உள்ளது. நந்திக்கு பக்கத்திலேயே கோவிலின் தலவிருட்சமான முல்லை மலர் கொடிகள் உள்ளன. வரும் பக்தர்கள் முதலில் கொடிமரம், நந்தி, தலவிருட்சம், முல்லை ஆகியவைகளை வணங்கி கொண்டு வடக்கு வாசல் வழியாக உள்ளே சென்றால் முதலில் ஸ்ரீ கொடியிடை அம்மன் சன்னதி இருக்கும். அதனை கடந்து வலதுபுறம் சென்றால் ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரர் சன்னதி உள்ளது. மூலவர் மாசிலாமணீஸ்வரர் சந்தன காப்பு அலங்காரத்தில் எப்பொழுதும் இருப்பார் என்று முன்பே கூறியிருந்தேன். சக்தியோடு வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் தந்து அருள் புரியும். அவரை வேண்டி அருளையும் விபூதி பிரசாதத்தையும் பெற்றுக்கொண்டு மூலவர் பிரகாரத்தை சுற்றி வந்து வணங்கிவிட்டு பின்பு ஸ்ரீ கொடியிடை அம்மனையும் வேண்டி வணங்கி அருளை பெற்று கொண்டு வந்து கோவிலின் வெளிப்பிரகாரத்தையும் சுற்றி வந்து கொடிமரத்து அருகில்
விழுந்து கும்பிட்டு விட்டு சற்று நேரம் அமர்ந்து மன நிறைவோடு வெளியில் வரலாம். மேலும் 63 நாயன்மார்களில் சுந்தரமூர்த்தி நாயனார் இத்தலத்து இறைவனை வந்து வழிபட்டு போற்றி பாடல் பாடி வணங்கி சென்றுள்ளார் என்பதும் சிறப்பாகும். அதேபோல வள்ளலார் ராமலிங்க அடிகளாரும் திரு அருணகிரி நாதரும் வந்து வழிபட்ட தலமாகவும் விளங்குகிறது. மேலும் பல அடியவர்களும் சிவ தொண்டர்களும் வழிபட்ட தலமாகவும் சிறப்புடன் விளங்குகிறது. பக்தர்களே, இந்த வட திருமுல்லைவாயல் பழமையான மிக சக்தி வாய்ந்த எல்லோரும் பார்க்க வேண்டிய புண்ணிய திருத்தலம் என்பதனால் அவசியம் நேரில் வந்து வழிபட்டு வரங்களை பெற்று செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கோவிலின் தரிசன நேரம் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரை பார்க்கலாம். நேயர்களே, பதிவு பிடித்திருக்கும் பதிவை லைக் செய்து வைத்துக்கொண்டு உங்கள் சொந்தங்கள் நண்பர்களுக்கும் அவசியம் ஷேர் செய்யுங்கள். பதிவை பற்றிய கருத்துக்களை அவசியம் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.